வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்சிஸ்டம் அண்ட் மாஸ்க் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சப்சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது. ஸோ இங்கே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே ஒரு மோட்டார் இருக்குது அண்ட் பேலண்ட் இருக்குது. ஸோ இந்த பிளாக் நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா மோட்டார்னுடைய பிளாக்கை உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க மேட்லாப்னுடைய ப்ரோக்ராமில். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு பேர் தான் வந்து சப்சிஸ்டம். இந்த சப்சிஸ்டம் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சிஸ்டத்தினுடைய காம்ப்ளெக்சிட்டியை வந்து குறைக்கிறதுக்காக. அதாவது வந்து அதனுடைய இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து உள்ளுக்குள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வெளியே கொடுத்தோம்னா வந்து ஒரு சிஸ்டத்தினுடைய காம்ப்ளெக்சிட்டிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக வந்து நம்ம கொடுக்குறக்காகத்தான் வந்து இந்த சப்சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதாவது வந்து ஒரு சிஸ்டத்தினுடைய காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளாக் மட்டும் தான் இருக்குது. பட் வந்து ஒவ்வொரு பிளாக்குள்ளேயும் வந்து சம் சிஸ்டம்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி வந்து நாம் ஒரு சிஸ்டத்தினுடைய காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த சப்சிஸ்டம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த சப்சிஸ்டத்தை நாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் மாஸ்க். ஸோ மாஸ்க்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சிஸ்டத்தினுடைய எலிமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து மோட்டார்னு கொடுத்துருக்கேன். இந்த மோட்டார்ங்கிறது வந்து இங்கே ஒரு பிளாக்காக நம்மளுக்கு தெரியும். அதே வந்து நாம் சொல்லி கொடுக்கும்போது வந்து இல்லை ஒருத்தருக்கு வந்து டீச் பண்ணும்போது வந்து அந்த மோட்டாருடைய ரியல் டைம் வியூவை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது அடாப்ட் ஆயிரும். ஸோ அதுக்காகத்தான் வந்து நம்ம மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கேன். இந்த சிஸ்டத்துக்கு எப்படி நான் சப்சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது வந்து இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த சிஸ்டம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சிஸ்டத்தை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து இன்புட் அண்ட் இது வந்து அவுட்புட். ஸோ அதை விட்டுட்டு இன் பிட்வீனில் இருக்கிற சிஸ்டம் எல்லாமே வந்து எனக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் கீழே இங்கே ஐகான்ஸ் வரும். அந்த ஐகான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிரியேட் சப்சிஸ்டம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்சிஸ்டம் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து சப்சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எதை வந்து நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோமோ அந்த சிஸ்டம் எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே 1 2 இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த 1ங்கிறது வந்து இன்புட்டு அண்ட் 1 2ங்கிறது வந்து நம்மளுடைய அவுட்புட். ஸோ இதை வந்து பேக் போகிறதுக்கு இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேக்கில் இருக்க வியூக்கு வந்து நீங்கள் போயிடலாம். இந்த 1ங்கிறது வந்து இன்புட், அந்த 1ன்ற எலிமெண்ட் இன்புட்டு அண்ட் இங்கிருந்த 1ங்கிறது ஒரு அவுட்புட்டு அண்ட் 2ங்கிறது அனதர் அவுட்புட். ஸோ இப்படி தான் வந்து சப்சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிஸ்டத்துக்கு எப்படி மாஸ்க் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மோட்டார் அண்ட் பேனல் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேனல்ட்டு இங்கே ஒரு பிளாக் இருக்குது. இந்த பேனல் பிளாக்குக்கு நான் வந்து ஒரு இமேஜ் ஃபைலை வந்து நான் இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறங்கிறதா வந்து மாஸ்க். ஸோ இந்த பிளாக்ல வச்சுட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு இது பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் மாஸ்க்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கிரியேட் மாஸ்க் கொடுக்குறனா நீங்கள் நியூவாக ஒன்று கிரியேட் பண்ணுறாலும் பண்ணலாம். இல்லை உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து ஐகான்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் இங்கே காப்பி பண்ணோன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் ஐகான் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கேட்கும். ஸோ அதில் நம்ம ப்ரௌஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அந்த இமேஜ் ஃபைலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜ் ஃபைலை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ பேனலோட இமேஜ் தான் அது. ஸோ இப்படி நான் கொடுத்த உடனே இங்கே வந்து நம்மளுக்கு ரியல் டைம் வியூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது எதுக்காக வந்து மாஸ்க் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸில் வந்து நம்ம படிக்கும்போது வந்து இல்லை தெரிஞ்சுக்கும் போது வந்து அங்கே வந்து எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா வந்து ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே வந்து ரியல் டைம் இமேஜில் இருந்துச்சுன்னா ஸோ இந்த இமேஜ் தானே அது, இந்த இமேஜினுடைய ஒர்க் தானே இது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம மாஸ்க் கிரியேட் பண்ணிவிட்டு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரதுக்காக இந்த மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணும். அடுத்து இந்த மாஸ்க் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாஸ்க் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதே இதில் மாஸ்கில் போயிட்டு எடிட் ஐகான் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எகைன் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த பேஜ். ஸோ இந்த பேஜில் இங்கே கிளியர்னு இருக்கும். அதை கிளியர் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்படி வந்து நீங்கள் மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் அண்ட் ரிமூவ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.